ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு பொடி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே வந்து அளந்துங்க. இப்போ அடுப்பில் வானல் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம கொள்ளை சேர்த்து வறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொள்ளு வந்து சீக்கிரம் கருவிடும், வறுபடாது. டேஸ்ட்டும் வந்து மாறிடும். லைட்டாக வந்து செவந்தோனே, அதாவது கொள்ளு வறுபட்டோனே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இப்போ நல்ல கொள்ளு வாசத்தோட சூப்பராக வந்து வறுத்து எடுத்தாச்சு. அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே வானிலே அடுப்பில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அடுத்தது 1/4 கப் அளவுக்கு உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு 5-6 கொத்து எடுத்து அதையும் வந்து வானலில் சேர்த்துட்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வறுத்துக்கணும். அதாவது நம்ம வறுத்ததுக்கப்புறம் அது பொறப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு கருவேப்பிலையை வந்து வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி சேர்க்குறப்ப அதை தனியாலாம் எடுத்து போட முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ மிளகையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஜீரகம் 2 ஸ்பூனு சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். வெறும் வானல்லே தான் வறுக்கிறேன். இதுக்கு எதுக்குமே எண்ணெய் சேர்க்கல. கொள்ளுக்கு மட்டும்தான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தேன். இது நல்லா வந்து இப்போ வந்து ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நேவாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிங்க. நான் இது கூடயே பெருங்காயமும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வெயிட் லாஸ் கூட ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை எண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை கூடலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.